எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பீர்க்கங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்து பருப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா உரித்து வச்ச சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அதை சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்த பீர்க்கங்காயை சேர்த்து வதக்கிக்கோங்க. அது முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறமா தக்காளி நான் ஒரு பெரிய சைஸ் எடுத்து அதை நல்லா கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணி அதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கிட்டேன். இது வதங்கினதுக்கப்புறமா திருவி வச்ச தேங்காயையும் இதோடையவே சேர்த்து நான் வதக்கிக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ ஆற வச்சு எடுத்ததை மிக்சி ஜாரில் சேர்த்து நான் அதோட வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் தாளிக்கும் போது போட மறந்துட்டேன். அதனால இப்போ நான் சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பீர்க்கங்காய் பிடிக்காது அப்படின்னா இந்த மாதிரி சட்னியாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் தோசைக்கோ, இட்லிக்கோ, சப்பாத்திக்கோ இல்லை சாப்பாடுக்கோ எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.